சாப்பிடவே இல்லை, ஆனால் சுகர் 300 இருக்குது, இதுதான் காரணம். சார், நான் சாப்பாடெல்லாம் நீங்கள் சொன்னபடி நல்ல கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறேன். இனிப்பே சாப்பிடலை, ஆனால் சர்க்கரை 300 இருக்குது, அது எப்படி சார்? இது சர்க்கரை மக்கள் அடிக்கடி எங்ககிட்ட கேட்குற கேள்வி. சர்க்கரை மக்கள் சர்க்கரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாதான் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சர்க்கரை அழகாக டீல் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால தான் எங்கள் சேனல் சர்க்கரையை பற்றிய தொடர் விழிப்புணர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்படி தொடர் நிகழ்ச்சிகள் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் சர்க்கரை மக்களுக்கு சந்தேகங்கள் தீரவே இல்லை. அவங்க கமெண்ட்ல கேட்குற கேள்வியை பார்த்தாலே எனக்கு தெரியுது. இந்த சர்க்கரை மக்கள் கேட்ட கேள்விகளில் நல்ல கேள்விகளை தேர்ந்தெடுத்து எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டுமே அப்படின்ற நோக்கத்தில் அவற்றை தொகுத்து இந்த வீடியோவில் போடுறேன். சர்க்கரை மக்களுக்கு மிகவும் பயனுள்ள வீடியோ இது. அதனால வீடியோவை ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. எங்க சேனல் மூலம் கிடைக்கிற பணம் ஏழை சர்க்கரை குழந்தைகள் இன்சுலின் வாங்க பயன்படுத்துகிறோம். அதனால அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. டாக்டர், நான் இனிப்பே சாப்பிட்றதில்ல, ஆனால் சர்க்கரை மட்டும் எப்பவுமே 300 தான் இருக்கு. எதனாலும் சொல்லுங்க சார். நம்ம காலையில் சாப்பிட்ற இட்லி, தோசை, பொங்கல், பூரி, பழைய சோறு, மதியானம் சாப்பிட்ற சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம், தொட்டுக்க வச்சுக்கிற கிழங்கு வகைகள், இரவுல சாப்பிட்ற சப்பாத்தி, சோறு, இது எல்லாமே மாவு சத்து தான். நம்ம இனிப்பு சாப்பிட்டாதான் சர்க்கரை கூடும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இது எல்லாமே இனிப்புகள் தான், அதாவது மாவுச்சத்து தான். முதல்ல நம்ம சாப்பிட்ற உணவை பத்தி புரிஞ்சுக்கோங்க. மாவுச்சத்து, புரதச்சத்து, அந்த மாதிரி 2 விதம் இருக்கு. அதுல கார்போஹைட்ரேட், அதாவது மாவுச்சத்து இருக்கிறது அரிசி, கோதுமை, சிறுதானிய உணவுகள், கிழங்கு வகைகள், இதில் எல்லாமே மாவுச்சத்து தான் இருக்கு. அடுத்து புரதச்சத்து, பருப்பு, பயறு, முட்டை, மீன், கோழி, காய்கறிகள், கீரைகள், இது எல்லாமே புரதச்சத்து. சிம்பிளா சொல்றேன், புரதச்சத்தை அதிகப்படுத்துங்க, மாவுச்சத்தை குறைங்க. இதை சாப்பிடலாமா, அதை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கறத காட்டிலும் இது புரதச்சத்தா, இது மாவுச்சத்தா அப்படின்னு உங்களை கேட்டுக்கோங்க. அப்படி கேட்க தான் இந்த உணவை பத்தி தெளிவான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி புரதச்சத்தை அதிகப்படுத்தினீங்கன்னா சர்க்கரை குறையும், கொழுப்பு சத்து குறையும், உங்க உடம்புக்கு தேவையான எல்லா சத்தும் கிடைக்கும். சோறு மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா குறிப்பிட்ட சத்து மட்டும் தான் உங்க உடம்புல சேரும், வெயிட்டும் கூடும், சர்க்கரையும் கூடும். தமிழர்களுக்கு மட்டும் சர்க்கரை நோய் ஏன் அதிகமா வருது சொல்லுங்க டாக்டர். தமிழர்களுக்கு மட்டும் இல்ல, தென்னிந்தியர்களுக்கு சர்க்கரை நோய் அதிகமா வருது. இதுக்கு காரணம் ஜெனடிக்ஸ். இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், அதாவது ICMR, WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இவங்களுடைய ஆதாரங்களின்படி தென்னிந்தியர்களுக்கு இன்சுலின் எதிர்ப்பு தன்மை உடம்புல அதிகமா இருக்கு. அதனாலதான் தென்னிந்திய மக்களுக்கு சர்க்கரை நோய் அதிகமா வருது. 2வது காரணம் நம்மளுடைய உணவு முறை. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை பாருங்களேன். காலையில இட்லி, தோசை, பொங்கல், பழைய சோறு. மதியம் சோறு, உருளைக்கிழங்கு, ரசம் சோறு, உருளைக்கிழங்கு, தயிர் சோறு, உருளைக்கிழங்கு. இடைவேளை உணவா முறுக்கு, மிக்சர், பிஸ்கட்ஸ். நைட்ல சப்பாத்தி, ரொட்டி அல்லது சோறு. இது எல்லாமே மாவுச்சத்து, அதாவது கார்போஹைட்ரேட். அப்ப சர்க்கரையோட அளவு அதிகரிக்கத்தானே செய்யும். 3வது கணையம், அதாவது பேங்க்ரியாஸோட ஓவர் ஒர்க். இந்த மாதிரி உணவு முறையை நம்ம வருஷ கணக்கா சாப்பிட்றப்ப நம்ம கணையம், அதாவது பேங்க்ரியாஸ், ஓவரா ஒர்க் பண்ணி இன்சுலினை சுரக்குது. இது வருஷ கணக்கா நடந்துகிட்டே இருக்கிறப்ப அந்த கணையமே டயர்ட் ஆயிருது. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அது செயலிழப்புக்கு போகுது, இன்சுலின் சுரக்க முடியாத ஒரு தன்மைக்கு போகுது. இதனால இன்சுலின் சுரப்பு குறைவா மாறுது. இது வருஷ கணக்கா நடக்கிறப்பதான் சர்க்கரை நோயே உருவாகுது. எனக்கு சுகர் இருக்கு, 4 வருஷமா கால்ல புண்ணும் இருக்கு. இதை சரி செய்ய முடியுமா சொல்லுங்க டாக்டர் ஐயா. நிச்சயமா முடியும். இந்த புண்ணு ஏன் 4 வருஷமா இருக்கு? எல்லாருக்கும் புண்ணு வந்தா 1 மாசத்துல ஆறிடணும்ல. இவருக்கே 4 வருஷமா இருக்கு அப்படின்னா சர்க்கரை நீண்ட நாள் கட்டுப்பாட்டுல இல்லாமல் இருந்துச்சுன்னா காலில் உள்ள நரம்புகள் பாதிக்கப்படும். இந்த நரம்புகள் பாதிக்கப்படுறப்ப காலுடைய வடிவம் மாறும். இப்ப இந்த படத்துல பாருங்க, இது ஒரு நார்மல் கால். நார்மலா ஒரு கால் எப்படி இருக்கணுமோ அதன்படி இது இருக்கு. இந்த நரம்பு பாதிப்புனால காலுடைய வடிவம் மாறிடுது. அந்த படத்தையும் இப்ப பாருங்க. இந்த மாதிரி வடிவ மாறுதல் அடைஞ்சிருச்சுன்னா காலில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அழுத்தம் அதிகரிக்கும். அந்த அழுத்தத்தினாலதான் இந்த புண்ணு இருந்துகிட்டு இருக்கும். பெரும்பாலான சர்க்கரை நோயாளிகள் இந்த புண்ணுக்கு ஒவ்வொரு டாக்டரா போய் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது தவறு இல்லை. ஆனா ஒரு அடிப்படையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய புண் இந்த வடிவ மாறுதலினால் ஏற்பட்ட அழுத்தத்தினால் உருவாகும். அந்த அழுத்தத்தை சரி பண்ணாதான் புண்ணு ஆறும். எங்கள் மருத்துவமனையில் நாங்கள் RFCS அப்படின்ற ஒரு மெத்தடு மூலமா ஒரு சிறிய அறுவை சிகிச்சை செய்து 2 மாசத்துல இந்த புண்ணை குணமாக்கிடுறோம். இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்களுடைய ஸ்ரீ பார்வதி ஹாஸ்பிட்டல்.com அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய் அங்க பிளாக்ல கேஸ் ஸ்டடின்னு கிளிக் பண்ணுங்க. நீங்களே பார்த்தே படிச்சே தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் 4800
800க்கும் மேற்பட்ட சர்க்கரை புண்களை ஆத்திருக்கோம். சர்க்கரை மக்கள் என்னென்ன சாப்பிடலாம், என்னென்ன சாப்பிடக்கூடாது, எவ்வளவு சாப்பிடலாம், இதை பற்றியெல்லாம் விரிவாக நோய்களின் தாய் அப்படின்ற பெயரில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் புக்கு வேணும் அப்படின்னு மெசேஜ் போட்டோ கொரியர் மூலம் புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். சர்க்கரைக்கு சில டாக்டர்ஸ் நிறைய மாத்திரை கொடுக்குறாங்களே, ஏன் ஒரு மாத்திரையில சர்க்கரையை கட்டுப்படுத்த முடியாதா? சொல்லுங்களேன் டாக்டர். சர்க்கரை ஆரம்பிக்கிறப்ப ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா அவர் ஒரு மாத்திரையோ அல்லது 2 மாத்திரையோ தான் எழுதி தருவாங்க. இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதோட உணவு கட்டுப்பாட்டு ஆலோசனையும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லி தருவாங்க. அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டு மறுபடியும் நீங்கள் சர்க்கரை பரிசோதனைக்கு போகிறப்ப உங்களுடைய சர்க்கரையோட அளவு கண்ட்ரோலாக இருக்குது. எதுக்காக டாக்டர் மாத்திரையை கூட்ட போகிறாங்க? அவசியமே இல்லை. ஆனால் நீங்கள் உணவு கட்டுப்பாட்டிலையும் இல்லை, உடற்பயிற்சியும் பண்ணலை, நடக்கலை, அப்போ உங்கள் சர்க்கரையோட அளவு அதிகரித்தா 2வது மாத்திரை கொடுத்து தானே ஆகணும். 2வது மாத்திரை கொடுத்துட்டு அப்போவும் அந்த பேஷண்ட்டை நீங்கள் உணவு கட்டுப்பாடும் பண்ணணும், டெய்லி நடக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லி அனுப்பிச்சு வைப்போம். அதுக்கடுத்தும் அவங்க உணவு கட்டுப்பாட்டில் இல்லை, அடுத்த பரிசோதனைக்கு வர்றப்ப அவங்களுடைய சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னா 3வது மாத்திரைக்கு போகும். இப்படி தொடர்ச்சியாக 3 மாத்திரை 4 மாத்திரை 5 மாத்திரைன்னு போய்கிட்டே இருக்கும். எங்கள் மருத்துவமனைக்கு வர்ற ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் இதைத்தான் நாங்கள் சொல்லித்தர்றோம். நீங்கள் உடற்பயிற்சி பண்ணுங்க, முடியலையா டெய்லி ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நடங்க, உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கரெக்டாக பண்ணிக்கிட்டே வர்றப்ப அவங்களுடைய மாத்திரையோட அளவு கூடாது. ஆனால் அவங்க தொடர்ச்சியான கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னா மாத்திரையே கேட்காத தன்மைக்கு வந்து கடைசியாக இன்சுலின் போடுற நிலைக்கு கூட வரலாம். இது டாக்டருடைய தவறா, சர்க்கரை மக்களுடைய தவறா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டாக்டர், எனக்கு கால் எரிச்சல் அதிகமா இருக்கு, அதனால நான் ஜிடிடி டெஸ்ட் எடுத்து பார்த்தேன். சுகர் நார்மலா தான் இருக்கு, ஆனாலும் கால் எரிச்சல் இருக்கு. எதனால கொஞ்சம் சொல்லுங்க. முதல்ல ஜிடிடி பரிசோதனை அப்படின்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஒருத்தருக்கு சர்க்கரை எடுத்து பார்க்குறப்ப வெறுவயத்திலையும் சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு நார்மலாக இருக்கு. 3 மாதம் ஆவரேஜ் சுகர் எடுத்து பார்க்குறப்பவும் நார்மலாக இருக்கு. ஆனால் சர்க்கரைக்கான தொந்தரவுகள், நீர் அதிகமாக போகிறது, கால் எரிச்சல், கால் மதமதப்பெல்லாம் இருக்கும். இவங்களுக்கு சர்க்கரை இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கான பரிசோதனை தான் ஜிடிடி பரிசோதனை. இது குளுக்கோஸ் கொடுத்து எடுக்கப்படும் பரிசோதனை. இந்த பரிசோதனை அவங்களுக்கு சர்க்கரை இருக்கா, சர்க்கரை வரப்போகுதா அல்லது சர்க்கரை வந்துருச்சா அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக காட்டி கொடுக்கும். இவர் இந்த ஜிடிடி பரிசோதனையும் செஞ்சுட்டு எனக்கு சர்க்கரை இல்லை ஆனால் கால் எரிச்சல் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறார். கால் எரிச்சல் அப்படிங்கிறது ஒரு தனி வியாதி இல்லை, இன்னொரு நோயோட அறிகுறி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது சர்க்கரை இருக்கிறவங்களுக்கும் வரலாம், சர்க்கரை இல்லாதவங்களுக்கும் வரலாம். யாருக்கு வரலாம் அப்படின்னா சில பிரஷர் பேஷண்ட்டுக்கும் இது வரலாம், கால் நரம்புல பாதிப்பு இருக்கிறவங்களுக்கும் இது வரலாம், நீண்ட நாள் ஆல்கஹால் சாப்பிட்றவங்களுக்கும் இது வரலாம். என்ன காரணத்தினால இவருக்கு கால் எரிச்சல் வந்திருக்கு அப்படிங்கிறத பரிசோதனை செஞ்சு அதற்கு ஏற்ப அவருக்கு சிகிச்சை அளிச்சாதான் கால் எரிச்சல் குணமாகும். கால் எரிச்சலுக்கு சர்க்கரை மட்டும் காரணம் இல்லை, சர்க்கரையும் ஒரு காரணம், அவ்வளவுதான். சுகர் ஆரம்பிச்ச உடனே இன்சுலின் போட்டா நல்லதா சார்? இது ஒரு நல்ல கேள்வி. ஒரு 25 வயசு தம்பிக்கு சர்க்கரை ஆரம்பிக்குது அப்படின்னா அவருடைய உடல் எடை அல்லது பரம்பரை காரணங்களால அவருக்கு சர்க்கரை வந்துருச்சு அப்படின்னா அவர் எந்த மாத்திரையும் சாப்பிடல, ஃப்ரெஷ்ஷாக ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாரு அப்படின்னா அவருக்கு இன்சுலின் நம்ம போடலாம். இந்த மாதிரி இன்சுலின் போடுறப்ப அவர் உடம்புல இருக்கிற கணையம் வெளியிலேருந்து இன்சுலின் கொடுக்கறதுனால அது ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கும். அந்த கணையத்தில் உள்ள செல்கள் குறிப்பிட்ட காலம் ஓய்வு எடுத்துருச்சுன்னா திடீர்னு ஸ்பீடாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ அவருக்கு ஒரு நாளைக்கு நாங்கள் 40 யூனிட் இன்சுலின் கொடுக்குறோன்னு வச்சுக்கிறோமே, இன்சுலினுடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதாவது 40 35 மாறும், 30 மாறும், ஒரு 3 மாசத்துல 10 8 நாளுக்கு கூட வரும். இன்சுலினோட தேவை இந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னாலே அவருடைய கணையம் பழையபடி நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்ப இன்சுலினை நிறுத்திட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு மாசம் 2 மாசத்துல அதாவது இன்சுலின் இல்லாமையே சர்க்கரையோட அளவு கூடலை அப்படின்னா அவருடைய கணையம் பழையபடி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இவருக்கு மாத்திரையும் தேவைப்படாது, இன்சுலினும் தேவைப்படாது. ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒருக்க அவருடைய சர்க்கரையோட அளவு கூடுதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு வந்தாலே போதுமானது. இந்த மாதிரி முயற்சிகளை எங்க ஹாஸ்பிட்டல்ல நாங்க தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு வரோம். இது 5 வருஷம் 7 வருஷம் கூட அவங்களுக்கு சர்க்கரை வராமலே இருந்திருக்கு. இது இளம் வயதுக்காரருக்கு தான் சாத்தியம். அவருடைய கணையத்துல எவ்வளவு இன்சுலின் சுரக்கிற செல்கள் மிச்சம் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அடுத்து ஒரு 45-50 வயசுக்காரர், இவர் சர்க்கரைன்னு வர்றாரு. இவருக்கு நீண்ட நாள் சர்க்கரை இருந்திருக்கலாம், கணையம் ஓவர் ஒர்க் பண்ணியிருக்கலாம்,
கணையத்துல இன்சுலின் சுரக்கிற செல்கள் குறைவா இருக்கலாம். இவருக்கு இந்த முயற்சி பெருசா பலன் கொடுக்காது. அதே மாதிரி ஒரு 50 வயசுக்காரருக்கு நீண்ட நாள் சர்க்கரை கட்டுப்பாட்டுல இல்ல, சர்க்கரையோட கண்ணுல பாதிப்பு இருக்கு, இருதய பாதிப்பு இருக்கு, கிட்னில பாதிப்பு இருக்கு, காலில் புண்ணு வந்துருச்சு அப்படின்னா எடுத்தோடனே இன்சுலின் போடுறதா நல்லது. ஒருத்தருக்கு இன்சுலின் தேவையா இல்லையா, எவ்வளவு போடணும், என்ன மாதிரி இன்சுலின் போடணும் அப்படிங்கிறத ஒரு மருத்துவர் சர்க்கரை மக்களை பார்த்து பரிசோதனை பண்ண பின்னாடி தான் சொல்ல முடியும். இந்த வீடியோ பதிவோட முதல் கமெண்ட்ல 91% சர்க்கரை மக்களுக்கு தெரியாத 5 விஷயங்கள் அப்படின்ற வீடியோவும் இருக்கு. அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உடம்ப பார்த்துக்கோங்க. அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும்.